எப்போ அம்மா உணவகம் திறந்தாங்களோ குழு மூலியமாக நாங்கள் வந்து அப்போத்துலேருந்தே அந்த அம்மா உணவகத்தில் நான் கஷ்டப்படுறேன். ஒரு நாளைக்கு 2000 இட்லி ஊற்றுவேன், வடகன்னு ஊற்றி வைப்பேன். அப்போ கேன்டீன் திறந்த ஒரு 2 வருஷத்தில் அட்மிட் பண்ணி ஆப்ரேஷன் பண்ணிக்குது. எனக்கு லேசர் ஆப்ரேஷன் பண்ணியிருக்குது. நரம்பு உள்ளே போய் இந்த அறையில் ஒரு ஆப்ரேஷன் பண்ணி அந்த நரம்பு எடுத்து இங்கே வச்சு எனக்கு லேசர் ஆப்ரேஷன். மாவில் வந்து பூச்சி புழு நண்டுது, அரிசியில் இருக்குது. இது ரெண்டுத்தையும் நாங்கள் போட்டோ எடுத்தால் ஒரு காமிச்சிட்டோம். வீடியோ என்கிட்ட இருக்குது. 2 நாள் கழிச்சு சாப்பிட்றோம். ஒரு மாதிரியாக சப்பாத்தி அப்படிங்குது. நானே அந்த சப்பாத்தியை டேஸ்ட் பண்ணேன். நான் சாப்பிட்டுங்கிற ஏசோ உள்ளே வராது. கொஞ்சம் எடுத்துப்பிச்சு, சார் சப்பாத்தி கசக்குது சார், நல்லாவே இல்லை சார், மாவே நல்லா சாமோ வேலையை போய் பார்ப்போ. நாயை வரட்டுறா மாரி வரட்டுறாங்க சார். எங்களை பிஎஃப் இஎஸ்சி எதுவுமே போனஸ் எங்களுக்கு எதுவுமே இல்லை. நாங்கள் செய்கிற இந்த வேலைக்கு சுமார் கொஞ்சம் சம்பளம்னா கூட ஒரு 500 இருக்கும். எங்களுக்கு அது கூட இல்லையே. இந்த அதிகாரிங்க பண்ணுறது ரொம்ப ரொம்ப கொஞ்சம் இல்லை, ரொம்ப. நான் உழைப்பை தூக்கி குப்பியில் போட்டாங்க. இப்போ நான் உழைச்சது 14 வருஷமா உழைப்பை தூக்கி போட்டாங்க குப்பியில். எனக்கு இப்போ இருக்கிற நிலைமையில நான் பண்ணிக்கலாமா? புழு பூச்சிக்குதுன்னு காட்டக்கூடாது, காய்கறி நல்லா இல்லைன்னு சொல்லக்கூடாது, சார் இப்படி இருக்குது மாவுன்னு சொல்லக்கூடாது. அவங்க வரும்போது நாங்கள் இப்படி கிளாஸில் டீச்சர் முன்னாடி நிற்கிற மாரி நிற்கணும், பேசவே கூடாது. அவங்க பேசுறத தான் நாங்கள் கேட்கணும். இதெல்லாம் எந்த சட்டத்தில் இருக்குது? எத்தனை நாளைக்கு நாங்கள் அடிமையாக இருக்கிறது? எங்களுக்கு விடுதலையே இல்லையாப்பா தம்பி? தமிழக முதல்வர் தம்பி, எங்களுக்கு விடுதலையே இல்லையா? முதலமைச்சரனால நேரம் வந்து பார்க்க முடியுமா? எங்களுக்கு அனுமதிக்குதா? இதை புரிஞ்சுக்குங்க. என்ன ஒரு அம்மாவா நினைச்சுங்க, எப்படி வேணாலும் நினைச்சுங்க. ஒரு அம்மா உணவகத்துலயும் பொம்பளைங்க அவ்வளோ கஷ்டப்படுறாங்க, வெளியே சொல்ல முடியல. எங்களுக்கு எந்த சலுகையும் இல்லை. இந்த 14 வருஷத்துல எங்களுக்கு எந்த சலுகையும் இல்லை. ஒரு நாளைக்கு போடலாம் கூட எங்களுக்கு ஆப்ஷன் போட்டுறாங்க. எங்களுக்கு லீவே இல்லை. ஒரு ஆஃபீஸர் அவர் 2 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு போவோம். அப்போ வாச்சு போ இல்லைப்பாம்மா போ, என்ன கையெழுத்து போட போறப்பாம்மா வெளியே? என்ன பேச்சு இதெல்லாம் என்ன பேச்சு? ஒரு அதிகாரிக்கு பேசுற பேச்சியா? சத்தியமா சொல்றேன்பா, நான் ஆண்டவர் எனக்கு குலதெய்வம் ஏசப்பா ஏசப்பாரியா சொல்றேன். அம்மா உணவகத்துல அதிகாரிங்க சரியே இல்லப்பா. இப்ப வந்த அதிகாரிங்க. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இது சமூக ஆர்வலர் சசிகுமார். இப்போ பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அம்மா உணவகத்தில் சில பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனை சம்மந்தமாக நிறைய பேர் வந்து நம்மக்கிட்ட வந்து புகார் தெரிவிக்கிறாங்க. உள்ளே இருக்க அம்மா உணவகத்தில் உள்ளே இருக்க பொருட்கள்லாம் பார்த்திங்கன்னா, அதாவது சமையல் செய்யக்கூடிய பொருட்கள் தரமற்ற உணவு வருதுன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம பொதுவாகவே சொல்லப்போனால் எல்லாருமே எதனா ஒரு ஆதாரம் கொடுங்க. சப்ஸ்கிரைபர் வந்து சார் நீங்கள் என்ன வாய்க்கு வந்த மாதிரி அடிச்சுட்டு போகிறீங்க அப்படின்றாங்க. அதனால் இன்றைக்கி வந்து அந்த அம்மா உணவகத்தில் வேலை செஞ்சு கடந்த 14 வருஷமாக கொரோனா டைம்லேயும் அந்த கொரோனாவில் வந்து அவங்களுக்கு நோய் தொற்று ஏற்பட்டும் அம்மா உணவகத்தில் 14 வருஷமாக வேலை செஞ்ச ஒரு அம்மா வந்து இன்றைக்கி வந்து வேலையை விட்டு எடுத்திருக்காங்க. அவங்க நம்மளோட வந்து அவங்களுடைய கஷ்டத்தை சொல்கிறாங்க. அதை பற்றி நம்ம போனோம். வணக்கம்மா. வணக்கம். உங்கள் பேர் என்னன்ட்டு சொல்லுங்கள், என்ன நடந்தது அம்மா உணவகத்துலேருந்து சொல்லுங்கள். என் பேர் ஆரோக்கியமேரி, சைதாப்பட்டிலேருந்து வரேன். ஜீனிஸ் ரோடு, சைதாப்பட்டை ஜீனிஸ் ரோடு, அம்மா உணவகம் நம்பர் 1, 142 டிவிஷன். அது நான் வந்து 14 வருஷமாக அந்த உணவகத்தில் கஷ்டப்படுறேன். எப்போ அம்மா உணவகம் திறந்தாங்களோ குழு மூலியமாக நாங்கள் வந்து அப்போத்துலேருந்தே அந்த அம்மா உணவகத்தில் நான் கஷ்டப்படுறேன். கொஞ்சம் வீட்டு ஞாபகம் கூட இல்லாத எந்த நேரம் டைம் ஆகுமோன்ட்டு உணவகத்துலேயே எனக்கு ஒரு வீடு மாரி நான் பார்த்தேன். அந்த உணவகத்தில் நான் கஷ்டப்பட்டுன்னு இருக்கேன் இத்தனை வருஷமாக. ஆனால் இப்போ வந்து ஒரு 4 எஸ்ஓ மாறிட்டார். 5வது எஸ்ஓ வந்திருக்கிறாரு. அந்த எஸ்ஓ வந்து அவர் வந்து 1 வருஷத்துக்குள்ளே வந்திருக்காரு. அவர் உள்ளே வரும்போது என்ன இது வயசாந்த ஆதார் கார்டெல்லாம் எடுத்துனோம்மா போய் நானும் இன்னொருத்தவங்களுங்கிறோம். பொறுமையில் பேசுகிறாரு. நானும் இன்னொருத்தவங்களுங்கிறோம். ஏம்மா போய் உன் ஆதார் கார்டு எடுத்துனோம் அப்போ. என்ன வயசாந்தங்களாம் தூக்கி அம்மா உணவகத்தில் போட்டு வச்சுக்கிறீங்க? ஏன் சின்ன பிள்ளைங்களே கிடைக்கலையான்னு அவங்க கேட்குறாங்க. அவங்க கேட்குறதுல அவர் பேசுகிறதுல என்ன தப்புனா, அப்போ இந்த 14 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு என்ன வயசு இருந்திருக்கும்? அப்போ அந்த உணவகத்தில் நான் வேலை செய்திருந்தேன். அப்போத்துலேருந்து கொரோனா வந்தது. நான் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் போனேன் டியூட்டிக்கு.
ஒரு நாள் போயிட்டு சுமார் 2 ஹவரில் எனக்கு ஜுரம் வந்துடுச்சு. அதுவே எனக்கு திங்கக்கிழமை டெஸ்ட்டு பண்ணவொடனேயும் இசை தான் எனக்கு ஃபோன் பண்ணார், உனக்கு கொரோனா இருக்குதும்மா, தனிமைப்படுத்தணும், நீ தனிமை போயிருந்து மூலக்கொத்தத்தில் 10 நாள் என்னை தனிமைப்படுத்தி வச்சுருந்தாங்க. அதை முடிச்சுட்டு உடனே நான் வேலைக்கு வந்தேன். அதேமாரி அதுக்கு முன்னாடி எனக்கு வந்து நான் 2000 இட்லி ஊற்றுவேன். மாவு ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு 2000 இட்லி ஊற்றுவேன். 200 இட்லி வேகும் 2 அடுப்புலையும் 2 சட்டிலையும் கடகன்னு ஊற்றி வைப்பேன். அப்போ கேன்டீன் திறந்த ஒரு 2 வருஷத்தில் ஊற்றுவேன். அப்போ வந்து சைதை துரைசாமி அண்ணன் வந்து மேயராக இருந்தார். நான் எனக்கு யார்கிட்ட போகிறதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அம்மா உணவகத்துக்கெல்லாம் ஒரு இன்சார்ஜி மாரி அவர் அப்போ மேயராக இருந்தார். அதனால் வேண்டிக்கு நான் அவரை போய் கேட்டேன், அண்ணா எனக்கு இந்த கை 3 நாளாக வரல, ஜுரம் வந்துடுச்சு, எனக்கு சாப்பிட கூட இந்த கை வரலன்னா நான் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்தேன், போய் காற்று செலவு பண்ணி ஒருத்தர் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்க வச்சாங்க, நான் எடுத்தேன், ஜவு கிஞ்சிச்சின்றாங்கண்ணா, நானா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகணும், எனக்கு உதவி செய்யுங்க நான் கேட்டேன். அவர் என்ன பண்ணார், ஜிஹெச் தீனுக்கிட்ட பேசி, அம்மா நீ போய் அந்த தீன் அம்மாவை பாரு, அட்மிட் பண்ணுவாங்கன்னு அட்மிட் பண்ணி ஆப்ரேஷன் பண்ணிக்குது. எனக்கு லேசர் ஆப்ரேஷன் பண்ணியிருக்குது. இந்த சைடு ஜவு கிஞ்சி லேசர் ஆப்ரேஷன் நரம்பு உள்ளே போய் இந்த அறையில் ஒரு ஆப்ரேஷன் பண்ணி அந்த நரம்பு எடுத்து இங்கே வச்சு எனக்கு லேசர் ஆப்ரேஷன் மிஷின் மூலயமா உள்ளே விட்டு ரேஷன் ஆப்ரேஷன் பண்ணிக்குது. இவ்வளோ கஷ்டப்பட்டு 2வது கொரோனாலையும் கஷ்டப்பட்டு நான் எவ்வளவோ ஒரு கஷ்டத்தை அனுபவிச்சு என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற வழி எனக்கு இல்லாதப்பட்டுவோம். தலித்து மக்கள் நான் இல்லாதப்பட்ட ஏழை தாழ்த்தப்பட்டுவோம். நான் என்ன வருமானம் இல்லாதோ இவ்வளோ எந்த அளவுக்கு உங்களுக்கு மன உளைச்சல்? எனக்கு ரொம்ப மன உளைச்சலாகுது. என்னால் தாங்க முடியல. தமிழக மக்களுக்கு இதை நாங்கள் தெரிவிக்கணும். இப்போ நான் என்ன நினச்சேன்னு நாங்கள் வேலை செய்திருந்தோம்னாக்கா, இப்போ வந்துக்கிற விஜய் ஜோசப் முதலமைச்சர் தம்பி அவர் இப்போ வந்துக்கிற ஒரு சம்பளம் எங்களுக்கு நல்லா ஏற்றுவார். இருக்கிற சலுகை எவ்வளோ சம்பளம் வாங்குறீங்க? இப்போ ஃபஸ்ட்டு வந்து 9000 சம்பளம். அதுக்கப்புறம் ஆட்சி மாறினோடனே 6 பேர் தான் வேலை செய்யணுன்னு 6000 ரூபாய் 7000 ரூபாய் வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் போக அந்த லாஸ்ட்டுக்கு அந்த 9000 ரூபாயில் வந்து வாங்குறதுல 750 ரூபாய் அவர் ஏற்றினார். ஒரு நாளைக்கு 25 ரூபாய் ஏற்றினார். 9750 ரூபாய். ஒரு நாள் நாங்கள் லீவ் எடுத்தால் கூட சார் ஆப்சன்ட் போட்டுருவார். சார் போடுறாரோ இல்லையா நாங்கள் ஆப்சன்ட் போடணும். உன் வேலையை நான் செய்தால் ஆப்சன்ட் போடுறேன்னா கூட அங்கே முடியாது. வேலை செய்யலையா ஆப்சன்ட் போனாங்க. பிஎஃப் இஎஸ்சி எதுவுமே போனஸ் எங்களுக்கு எதுவுமே இல்லை. நாங்கள் செய்கிற இந்த வேலைக்கு இனிய தானத்தில் போய் செஞ்சால் கூட சுமார் கொஞ்சம் சம்பளம்னா கூட ஒரு 500 ரூபாய் நான் இருக்கும். எங்களுக்கு அது கூட இல்லையே. எம்எல்ஏ போய் பார்த்தீங்களா? எம்எல்ஏ ஆஃபீஸ்க்கு போனேன். என்னை 31 எடுக்க போகிறாங்கன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. 31 தெரிஞ்சிச்சு. அது எப்படின்னா அன்றைக்கி 3 நாளைக்கு முன்னாடி நாங்கள் ஜோனுக்கு மீட்டிங் போகும்போது அந்த எஸ்ஓ காட்டினாருமா, இந்த பார் உன் பையன் வந்து சாப்பிட்டுங்கிறான் அம்மா உணவகத்தில், இந்த பார் எனக்கு போட்டால் வந்து இல்லை பையன் சாப்பிடக்கூடாது எதனா சட்டம் இருக்கா? பையன் சாப்பிடக்கூடாதுன்னு சட்டங்குதா, புருஷன் வரக்கூடாதுன்னு சட்டம் இருக்குதா? நாங்கள் மதியானமே சீக்கிரமாக அம்மா உணவகத்துக்கு வந்து நைட்டு நான் தான் மூடி பூட்டு போட்டு நான் தான் போவேன். அது வரைக்கும் நான் அம்மா உணவகத்தில் இருக்கிறேன்னு. ஏதாவது ஒரு பிரச்சனைனா என்னை தேடின்னு வரக்கூடாதா? இல்லை அப்போ வந்து அவங்க வந்து திட்டம் போட்டு எடுத்துக்கிறாங்க வேலையில். இன்னும் 4 பேரை வந்து வேறு யாருமா இன்னும் 4 பேர் நாங்கள் போனோம். எம்எல்ஏ ஆஃபீஸ்க்கு போனேன். எம்எல்ஏ பிஏ பார்த்தேன். அப்போ எம்எல்ஏ அவர் என்ன சொன்னார்? அந்த 31 ஃபஸ்ட்டு ஆஃபீஸ்க்கு போனேன். ஜோனல் ஆஃபீஸ்க்கு போனேன். ஜோனல் ஆஃபீஸ்க்கு போய் ஏஎச்எம் இடத்தை பார்த்தேன். பேர் அவங்க பேர் உஷா. அவங்க பேர் ஏஎச்எம் பேர் உஷா. அவங்க பேர் ஜோனல் ஆஃபீஸு கோடம்பாக்கம். அது ஃபஸ்ட்டு போனேன். 1.25 ஹவர் என்னை வெயிட் பண்ண வச்சாங்க. ஆனால் வருவங்களாம் உள்ளே போகிறாங்க, என்னை உள்ளே அனுப்பலை. சரி அவங்க மீட்டிங்கில் இருக்கிறாங்க. நாங்கள் அவங்க வெளியே வந்து காரில் ஏறுற வரைக்கும் அவங்க பின்னாடியே பேசிக்கினே போகிறாம்மா. நான் எந்த தப்பும் செய்யலைம்மா. என் பிள்ளைதாம்மா வந்து சாப்பிட்டான், உள்ள பசிக்குதுன்னு வந்து சாப்பிட்டாம்மா. எங்கள் வீட்டுக்காரர் வந்தார், பிள்ளை வந்தார். இதெல்லாம் சட்டத்தில் இடங்குதா சார்? இதெல்லாம் இடம் இருக்கா சட்டத்தில்? பிள்ளை வரக்கூடாது, ஒரு அம்மா உணவகத்தில் புருஷன் வந்து சாப்பிடக்கூடாது, யாரும் சாப்பிடக்கூடாதுன்னு சட்டத்தில் இடம் இருக்கா? ஏழைங்களுக்கு தானே அம்மா உணவகத்தை இருந்து வச்சுக்கிது சொல்லுங்க. அப்போ நாங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறோமே, எங்களை பார்த்து ஒரு அவசரமான ஒரு ஜோனல் ஆஃபீஸ் வரதராஜன் சாருக்கும் உங்களுக்கு எதனா தனிப்பட்ட விஷயம் இருக்கா? தனிப்பட்ட விஷயம் எனக்கு அவருக்கும். அவர் இப்போ வந்து ஒரு வருஷம் கூட ஆகலை. அவர் வரும்போதே இந்த அவர் ரிட்டையர்ட் ஆகிறப்ப ஏன் வந்து உங்களை எடுக்க வேண்டிய காரணம் என்ன? ஏன்னாக்கா மாவில் வந்து பூச்சி புழு நண்டுது. அதை நாங்கள் போட்டோ எடுத்து அவருக்கு அமுச்சிட்டு கோதுமாவில் போட்டோ எடுத்து அமுச்சிட்டோம். அரிசியில் இருக்குது, அரிசிலேயும் இருக்குது.
இது ரெண்டுத்தையும் நாங்கள் ஃபோட்டோ எடுத்து அவருக்கு அமுச்சிட்டோம். வீடியோ என்கிட்ட இருக்குது. ஃபோட்டோ எடுத்து அமுச்சிட்டோம். 2 நாள் கழித்து சாப்பிட்றவங்க ஒரு மாதிரியாக சப்பாத்தி அப்படி இருக்குதுன்னாங்க. நானே அந்த சப்பாத்தி எடுத்து டேஸ்ட் பண்ணேன். நான் சப்பாத்தி ஒரு மாதிரி ஆகுது. அந்த நேரத்தில் எஸ்ஓ உள்ளே வராரு. நான் சாப்பிட்டுங்கிறேன். எஸ்ஓ உள்ளே வராரு. கொஞ்சம் எடுத்துப்பிச்சு, சார் சப்பாத்தி கசக்குது சார், நல்லாவே இல்லை சார், மாவே நல்லா இல்லை சார். வேலையை போய் பார்ப்போ. நாயை விரட்டுற மாதிரி விரட்டுறாங்க சார் எங்களை. வேலையை என்னம்மா, வேலையை போய் பார்ப்போம். எந்த அளவுக்கு உங்களுக்கு மனம் வந்து ரொம்ப உளைச்சல் ஆகுது. இந்த அதிகாரிங்க பண்ணுறது ரொம்ப ரொம்ப கொஞ்சம் இல்லை, ரொம்ப. நான் உழைச்ச உழைப்பை தூக்கி குப்பியில் போட்டாங்க. இப்போ நான் உழைச்ச 14 வருஷமா உழைச்ச உழைப்பை தூக்கி போட்டாங்க குப்பியில். எனக்கு இப்போ இருக்கிற நிலைமையில கூட எனக்கு அப்படிலாம் இல்லைங்க. எனக்கு இப்போ அப்படி வந்து இந்த அரசு கிட்ட நம்ம வந்து அதை சொல்கிறோம். 14 வருஷம் வேலை செஞ்சுருக்காங்க. என்னத்துக்கு கேட்டாங்க, அந்த முதலமைச்சர் கேட்கணும், அந்த ஜோசப் விஜய் முதலமைச்சர் கேட்கணும். அப்பா நீங்கள் கேளுங்க, என்னை என்னத்துக்கு எடுத்தாங்க? நான் இருக்கிற காலத்துக்கு நான் கேன்டீனில் வேலை செய்யணும், அம்மா உணவகத்தில் நான் இருக்கணும், நான் வெளியே வரக்கூடாது. எனக்கு இருக்கிற காலம் வரைக்கும் நீங்கள் கொடுக்குற சலுகை கூட இதுக்கு மேலே நான் பெற்று அனுபவிக்கணும். எங்களுக்கு சம்பளம் ஏற்றுற அது இதுன்னு ஒன்று எங்களுக்கு காதில் அடிப்பட்டு அதெல்லாம் கூட அந்த சந்தோஷத்தெல்லாம் கூட அனுபவிக்காத நான் ஃபஸ்ட்டே வெளியே எடுத்துட்டாங்களே. இவ்வளோ கஷ்டப்பட்டேன்னா, ஆதியிலேருந்து இவ்வளோ கஷ்டப்பட்டுக்குன்னு இப்போ எனக்கு விடிவு காலம் இல்லையா? ஒரு ஏழைக்கு ஒன்று பதிலே இல்லையா? ஏழைங்கன்னா அப்படி தான் வாழணுமா? ஒரு ஆஃபீஸர் ஒரு 2 லட்ச ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு போவான். போ வாச்சி போ வெளியே போமா, போ. என்ன கையெழுத்து போட போகிற? போமா வெளியே. என்ன பேச்சு இதெல்லாம்? இதெல்லாம் என்ன பேச்சு? ஒரு அதிகாரிக்கு பேசுகிற பேச்சியா? இப்போ ஏழை மக்கள் இதெல்லாம் அம்மா உணவகத்துலேருந்து பேசுகிறாங்க. அம்மா உணவகத்துலேருந்து போமா வெளியே போமா. ஏமா அவங்கள கையெழுத்து போட விடாத, போ வெளியே. அப்போ இதெல்லாம் கேட்க அது எப்படி 14 வருஷம் வேலை செஞ்சவங்களை ஒருத்தன் உடனே வெளியே போக சொல்ல முடியும்? அவர் கூட்டின்னு வர்றாங்க ஆளுங்களை. இவங்களுக்கெல்லாம் வயசாகிடுச்சு, கழுவிங்களா ஆகிட்டாங்க, வெளியே தோற்று. நான் 4 பேரை நேற்று ஏதோ சொல்லிட்டு போய்க்கிறேன். எஸ்ஐ சொல்லிட்டு போய் 4 பேரை நாங்கள் கூட்டின்னு வரோம்மா. யாரையும் வேலைக்கு அம்மா உணவகத்தில் ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. என்னன்னா, திமுகவில் இருக்கிறதாலும் சரி, அண்ணா திமுக அந்த ஆட்சி இருந்தாலும் வட்டச் செயலாளர் குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாருமே அம்மா உணவகத்தில் இருக்காங்க. அவங்களுக்கு தெரிஞ்சவங்க அவங்க கட்சிக்காரங்களாம் இருக்கிறாங்கன்றது ஒரு விஷயம். இப்போ ஆட்சி மாறினதால், அதுபோல் திமுகலையும் இந்த ஆட்சி மாறினதால் டிவிக்கிலையும் இந்த மாதிரி அம்மா உணவகத்தில் அவங்க ஆட்களை வைக்கணுன்ற நோக்கத்தில் உங்களை வேலையை விட்டு எடுக்கிறாங்களா? இதுக்கு காரணம் வந்து முழுமையாக நான் உண்மையாக ஆண்டவர் ஏசப்பாவை நான் குலதெய்வமாக நினச்சி கும்பிட்றேன். ஆண்டவர் சத்தியமாக சொல்கிறேன். 3 நாளாக நான் எம்எல்ஏ ஆஃபீஸ்க்கு அழிஞ்சேன். நான் வேறு எங்கேயும் போகல. டிவிக்கே எம்எல்ஏ கிட்ட சைதாப்பட்டில் தான் போனேன். அவங்க பிஏ ஃபஸ்ட் நாள் பார்த்தேன். அண்ணன் இல்லை நாளைக்கு தான் வருவார். நாங்கள் மறுநாள் பார்த்தேன். மறுநாள் போய் 3/4 அவர் வெயிட் பண்ணேன். மீட்டிங்கில் இருக்கிறாரு உள்ள. அவரும் இப்போ வெளியே பண்ணிட்டு ஒருமையிலே தான் பேசுகிறாரு. டிவிக்கு எம்எல்ஏ பிஏ இப்போ நேற்று குஷி ஆனந்த் அண்ணன் வந்தார். அங்கே நான் நேற்றும் பார்க்குறதுக்கு போனேன். குஷி ஆனந்த் அண்ணன் வந்தார் எம்எல்ஏ ஆஃபீஸில். அவர்கிட்ட என் குறைய சொல்லலான்ட்டு பார்த்தா அவங்க பிஎம்மா போகிற நில்லு, அவங்களாம் வர்றாங்க கும்பலாக. அவங்க எதிர்க்கலாம் போய் எதுவும் பேசக்கூடாது. வணக்கம் கூட பண்ணாத அளவுக்கு பண்ணி விட்டாங்க. சார் நான் கம்மன் நின்னுக்கிட்டே எம்எல்ஏ பார்க்கலான்னு. எம்எல்ஏ எல்லாம் அவர் கூடிய போயிட்டார். நாங்கள் இவர்கிட்ட பேசணும். இவர் எஸ்ஐயை வர வச்சார். போய் அவர் உள்ள ரூம் உள்ளே பேசினார். ரூம் உள்ளே போயிட்டு பேசும்போது குற்றம் வச்சுவன் நான் என்னை வேலையிலேருந்து நிறுத்தி என்னை எதிர்க்க வச்சுன்னா அவர் விசாரிக்கல. அவங்க 2 பேரையும் அதிகாரி கூட்டினா அவர் ரூமில் போயிட்டார். போயிட்டு வந்து அம்மா ஏசி அமுச்சு விட்டாரான் வேலையிலேருந்து. ஏசி கிட்ட காணொலியிலே அதுதான் சொல்கிறாரு. ஏசி வரதராஜன் வந்து அவர் ரிட்டையர்ட் ஆகிற அன்றைக்கி உங்களை வேலையை விட்டு எடுத்திருக்காரு. இப்போ அதுதான் நம்ம கேட்குறோம். அதை தான் இத்தனை நாள் நடவடிக்கை எடுக்காதவர் அவர் ரிட்டையர்ட் ஆகிற அன்றைக்கி சந்தோஷமாக உங்களை வேலையை விட்டு எடுத்துட்டு அவர் சந்தோஷமாக போயிருக்காரு. ஒரு அவசியம் என்ன இருக்குது ஐயா? நான் திருடனா பிடிச்சி கொடுத்தனே, அதுக்காக எனக்கு இந்த தண்டனை? அம்மா ஹோட்டல்லேருந்து இது மாதிரி எடுத்துன்னு போகிறாங்கன்னா, நாங்கள் டீ கடைக்கு போனோம் 5:30 மணிக்கு. அப்போ அம்மா ஹோட்டலேருந்து நான் பேரை சொல்ல விரும்பலை. ஒருத்தர் அம்மா ஹோட்டலேருந்து எடுத்துன்னு போகிறாங்கன்னு சொல்லிவிட்டு நான் அந்த எஸ்ஐக்கு ஃபோன் பண்ணுறேன். அவ்வளோ காலையில் ஃபோன் பண்ணுறேன். எஸ்ஐ அந்த நேரத்துக்கு ஃபாட்டில் அங்கே வரல. அவள் வந்தா கொஞ்சம் நேரம் பொறுத்து அவள் வந்தால் அவளை நாங்கள் சண்டை வாங்கிட்டு அப்புறம் எஸ்ஐக்கு இன்ஃபார்ம் பண்ணி ஏசோ மறுநாள் எங்களுக்கு எல்லாருக்கும் மீட்டிங் வச்சு நான் ஏத்திரிக்கே சொல்கிறேன். சார் நேற்று இதெல்லாம் ஏற்றின்னு போனேன், இவன் நான் பார்த்தேன். நீ ஆமா வந்தாங்க வேலையை விட்டு எடுத்துட்டாங்க. ஆமாம், நீ ஏன் ஆட்டோவை தெத்தின்னு போன? நீ நான் கார்பரேஷன் வாட்ச்மேனா? நீ ஆட்டோ தெத்தின்னு போகிறதுக்குன்னா எப்படி? அது ஒரு வீட்டிலேருந்து ஒரு பொருளை எடுத்தால் கூட ஒரு போகிற பொது ஜனங்க கூட அதை பார்த்தீங்கன்னா எதுன்னு கேட்கணும், திருடணும், பிடிக்கணும். நான் வேலை செய்கிற அம்மா உணவகம்
பொருள் தப்பி வெளியே போகுதுன்னா அப்போ நான் போய் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு அது என்ன தப்புக்குது. கரெக்டாக அப்போ அதிகாரி மேலே வந்து நம்ம வெளியே எங்கே நான் சொல்லிட்டு போகிறேன்ட்டு என்னை வேலையை விட்டு அவர் வெளியே போடுறாரு. அந்த அம்மாவை வந்து மாற்றிட்டார், பாண்டி பஜாருக்கு மாற்றி 10 நாள் வேலை செய்ய வச்சு இப்போ 1ஆம் தேதி அந்த பொண்ணையும் வெளியே அனுப்பிச்சிட்டாரு. 1ஆம் தேதி இங்கே பேர் எடுத்துட்டு இங்கே ஆப்ஷன் போட்டிருந்தாரு, அங்கே பர்சன் போட்டிருந்தாரு. அவளை வெளியே அனுப்பும் போது இங்கே என்னையும் வெளியே அனுப்பிச்சிட்டாரு. புழு பூச்சிக்குதுன்னு காட்டக்கூடாது, காய்கறி நல்லா இல்லைன்னு சொல்லக்கூடாது, சார் இப்படி இருக்குது மாவுன்னு சொல்லக்கூடாது. அவங்க வரும்போது நாங்கள் இப்படி கிளாஸில் டீச்சர் முன்னாடி நிற்கிற மாதிரி நிற்கணும், பேசவே கூடாது. அவங்க பேசுகிறத தான் நாங்கள் கேட்கணும். இதெல்லாம் எந்த சட்டத்தில் இருக்குது? எத்தனை நாளைக்கு நாங்கள் அடிமையாக இருக்கிறது? எங்களால் முடியாத கஷ்டத்தில் போய் வேலை செஞ்சால் கூட இந்த அடிமை தானே எங்களுக்கு எத்தனை நாளைக்கு? எங்களுக்கு விடுதலையே இல்லையாப்பா தம்பி, தமிழக முதல்வர் தம்பி, எங்களுக்கு விடுதலையே இல்லையா? மக்களாட்சின்றீங்களே, மக்களாட்சி தானே இது நீங்கள் நடத்துறீங்க. நீங்கள் மக்களாட்சி நடத்துறீங்கப்பா, எங்களுக்கு தெரியுது. இப்போ எங்களுக்கு தெரியுது. ஒரு மெசேஜை நாங்கள் படிக்கலைன்னா கூட நான் படிக்கலப்பா, ஆனால் எங்கள் காதுக்கு வருது. இதை கண்டிப்பாக நீங்கள் என்ன எதுன்னு இந்த அம்மா உணவகத்தில் இருக்கிறவங்க ஒவ்வொரு லேடிஸும் ஒரு அம்மா உணவகத்துல கஷ்டப்படுறாங்கப்பா. யாரும் முன் வந்து சொல்கிறதுக்கு முடியலப்பா. ஏன்னா வேலையை விட்டு எடுத்துடுறாங்கப்பா. நாங்கள் யாருக்கிட்டப்பா சொல்கிறது? சொல்லுங்கள், நாங்கள் யாருக்கிட்ட சொல்கிறது? தயவுசெய்து இதை நீங்கள் பாருங்கப்பா, பார்த்தீங்கன்னா தீர்ப்புன்னு சொல்லுங்க. நான் வேலை செய்த இடத்துல நான் போய் வேலை செய்யணும். எனக்கு இது நான் ஏழையாக இருந்தாலும் தலித்து மக்களாக இருந்தாலும் இது எனக்கு ஒரு பிரிஸ்டேஜ் ப்ராப்ளம்ப்பா. எனக்கு வந்து ஒரு கௌரவ பிரச்சனை இது. நாளைக்கு அங்கே திரும்ப 4 பேர் நான் சொல்லுவாங்க, ஆரோக்கியம் திருட்டா, என் பேர் ஆரோக்கியம் மாரிப்பா, ஆரோக்கியம் மாரி திருட்டா வெளியே அனுப்பிச்சிட்டாங்கன்னு என்னை சொல்லக்கூடாது. நான் கேவலப்பட விரும்பலை, நான் ஏழைத்தான்ப்பா, ஆனால் நான் கேவலப்பட விரும்பலை. நான் கேவலம் இல்லை, அதை கஷ்டப்பட்டு சாப்பிட்ணுன்னு இந்த இதுலேயும் 57 வயசாகுதுப்பா எனக்கு. அப்போ நீங்கள் கணக்கு போட்டுங்க ஐயா. 14 வருஷத்துக்கு முன்னாடி போனேன், அப்போ என்ன வயசில் நான் வேலைக்கு போயிருப்பேன். குழு மூலியமாக போனாப்பா. இன்னுமே எங்களுக்கு இவ்வளோ கஷ்டங்க கொடுத்தா நாங்கள் எங்கே போவோம்ப்பா? எங்கே போவோம்? ஏழைங்க உங்களை வந்து பார்க்க முடியுமா? முதலமைச்சர் என்னால் நேராக வந்து பார்க்க முடியுமா? எங்களுக்கு அனுமதிக்குதா? செல்லில் தான் அவங்க நம்பரை கொடுத்து பேச சொல்கிறாங்க. அதெல்லாம் எங்களுக்கு தெரியலப்பா. உங்களை வந்து நேராக பார்க்க முடியல. அதனால தான் நாங்கள் இந்தமாரி இதில் உங்ககிட்ட பேசுகிறோம். இதை புரிஞ்சுக்குங்க. என்னை ஒரு அம்மாவாக நினச்சிங்கோ, ஒரு சகோதரியாக நினச்சிங்கோ, எப்படி வேணாலும் நினச்சிங்க. நீங்கள் சொல்கிறீங்கல்ல உங்கள் வீட்டு பிள்ளை, உங்கள் தம்பி, உங்கள் அண்ணன் அப்படின்னு சொல்கிறீங்கல்லப்பா, என்னை அம்மாவாக நினச்சிங்கோ, என்னை அக்காவாக நினச்சிங்கோ. ஒரு அம்மா உணவகத்துலேயும் பொம்பளைங்க அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. வெளியே சொல்ல முடியல. எங்களுக்கு எந்த சலுகையும் இல்லை. இந்த 14 வருஷத்தில் எங்களுக்கு எந்த சலுகையும் இல்லை. ஒரு நாளைக்கு போடலாம் கூட எங்களுக்கு ஆப்ஷன் போட்டுறாங்க. எங்களுக்கு லீவே இல்லை. வருஷம் 32 நாளும் லீவ் இல்லாதையே நாங்கள் வேலை செய்கிறோம்ப்பா. திறந்த அம்மா உணவகம் திறந்த அந்த அம்மா செத்த அன்னைக்கு கூட நாங்கள் அந்த அம்மா உணவகத்தில் வேலை செய்திருந்தோம்ப்பா. எவ்வளோலாம் எங்களுக்கு கொடுமை தெரியாப்பா. ஒரு 500 ரூபாய் ஒரு நாளைக்குன்னா கூட இப்போ சட்டப்படி பார்த்தா 15,000 கூட சம்பளம். அது கூட இல்லையாப்பா. 9,750 ரூபா சம்பளம்ப்பா. போன ஆட்சியில் 750 ரூபாய் ஏற்றுனாங்கப்பா. இது தான்ப்பா எங்களுக்கு சம்பளம். எங்கள் உடம்பு சரியில்லைன்னு 4 நாள் லீவ் போட்டோம், அந்த சம்பளம் கூட இல்லைப்பா. நீங்கள் என்னப்பா செய்ய போகிறீங்க? அம்மா உணவகத்தில் இருக்கிற லேடிஸ்க்கு என்னப்பா செய்ய போகிறீங்க நீங்கள்? நான் அம்மா உணவகத்தில் 14 வருஷமாக திறந்து நான் கஷ்டப்படுறேன்ப்பா. எங்கள் மேலே 1000 பொய் சொல்லிட்டேன்ப்பா அந்த அதிகாரிங்க பொய் எடுக்காதீங்க. எங்களை கூப்பிட்டு வச்சு நான் அந்த அதிகாரிங்க மேலே சொல்கிறேன்னா என்னை கூப்பிட்டு நிற்க வச்சு அந்த அதிகாரியை நிற்க வச்சு நீங்கள் என்கொயரிங் பண்ணுங்க. அப்போ எது உண்மை எது பொய்ன்றது உங்களுக்கு தெரியும். ஏன்னா நீங்கள் அங்கே இருக்கிறீங்க. உங்கள் ஆஃபீஸ்க்கு 4 நாள் நடந்தேன்ப்பா. 31ஆம் தேதியிலேருந்து உங்கள் ஆஃபீஸ்க்கு நான் நடந்தேன்ப்பா. நேற்று வரைக்கும் நடந்தேன்ப்பா. ரெஸ்பான்ஸ் இல்லைப்பா. போமாம்மா கீழே போமான்றார். எம்எல்ஏ கீழே போன்றார். எம்எல்ஏ ஒரு நாள் தான் பார்த்தேன். அவர் உட்காந்துருந்தா அந்த அவர் மீட்டிங்குதுன்னு கட்சிக்காரங்களாம் உள்ளே போனாங்க. போயிட்டு வராங்க. ஆனால் என்ன அனுப்பலை. அவர் வெளியே வரும்போது என்னம்மான்னு கேட்டார். தம்பி நான் இத்தனை வருஷமாக வேலை செய்கிறேன், வேலையை விட்டு நீ வெளியே போன்றாங்கன்னு சொன்னதுக்கு நான் சொன்னார், திங்கக்கிழமை வாம்மா நான் பேசிக்கிறேன்னாரு. அப்போ திங்கக்கிழமை வந்து கூட எங்களுக்கு திங்கக்கிழமை வந்தால் அண்ணன் வந்தார், குஷியானந்த அண்ணன் வந்தார். அவர் கூடிய அவர் காரில் போயிட்டார். அப்போ அவர்கிட்டையும் பேசக்கூட உள்ள. இது எப்படி? இது கட்சிக்காரங்க தான் போய் பேசணும். ஒரு மினிஸ்டர்கிட்ட ஒரு எம்எல்ஏ கிட்ட பேசணுன்ற சட்டம் இருக்குதா? நீங்கள் போட்டு வச்சுக்கிறீங்களா? ஒன்றுக்கு நீங்கள் தண்டிக்கிறீங்கல்ல. அப்போ மக்கள் குறைய கேட்க சொல்லுங்க. மக்கள் குறைய கேட்க சொன்னால் நாங்கள் எங்கேயோ போய் பேச மாட்டோம்ப்பா. இதெல்லாம் உங்கள் காதுக்கு போகணும். சத்தியமாக சொல்கிறேன்ப்பா. நான் ஆண்டவர் எனக்கு குலதெய்வம் ஏசப்பா அறிய சொல்கிறேன்.
எனக்கு 5 குழந்தைங்க இருக்குது, 5 குழந்தைங்க மேலே ஆணியா சொல்கிறான். அம்மா உணவகத்தில் அதிகாரிங்க சரியே இல்லைப்பா. இப்போ வந்த அதிகாரிங்க, நீங்கள் வந்துட்டு வரலப்பா. அந்த அதிகாரி நீங்கள் வர்றதுக்கு முன்னாடியே வந்த அதிகாரி அவர் சரியே இல்லைப்பா. அந்த எஸ்ஐயும் சரியில்லை, அந்த எஸ்ஐயும் சரியில்லை. அது யாரோ ஏசி மாறினார். அவர் மாறுறவர் என்னையாம்பா எடுத்துகிட்டு மாறணும், ரிட்டர் ஆகிறவர் என்னையாம்பா எடுக்கணும். அவர் ஏச்சு மடங்கிட்ட போய் மதிப்பு கொடுத்து நான் போனேன்ப்பா. அதிகாரிக்கிட்ட போனோம், கட்சிக்காரங்கிட்ட ஃபஸ்ட்டு போகக்கூடாது, அதிகாரிங்கிட்ட தான் போகணும். நான் அங்கே போனேன், அதெல்லாம் போய் பார்த்துட்டு முடியாததாப்பா. எம்எல்ஏ ஆஃபீஸ்க்கும் வந்தேன் நான். அப்போ அங்கேயும் முடியலண்ணா உங்களை என்னால் பார்க்க முடியுமா? இன்றைக்கி நான் பேசுகிறேன், நாளைக்கு நீங்கள் கூப்பிட்டு அனுப்புவீங்களா? 142ல் ஆரோக்கியமேரின்றவங்க இருக்கிறாங்க, இந்த அட்ரஸில் அவங்கள நாங்கள் பார்க்கணும். நாங்கள் எதிர்க்க எந்த குறையாக இருந்தாலும் எதிர்க்க நாங்கள் பார்ப்போம். நீங்கள் சொல்கிறீங்க இல்லை ஐயா, பார்ப்பீங்களா? என்ன பார்ப்பீங்களா? என்னை பார்த்தீங்கன்னா மௌனத்தில் இருக்கிறதெல்லாம் நான் சொல்லுவேன். என்னால் முடியலப்பா, கஷ்டப்படுறேன்ப்பா, ரொம்ப மன உளைச்சல் அதிகமாகுதுப்பா. எந்த நேரத்தில் எப்படி என்ன பண்ணலாமோன்னு எனக்கு அதிகமாகுது. அவ்வளோதான் எப்பா. இது நீங்கள் இந்த நல்ல மாரி ஏற்றுக்கணும். எங்களுக்கு உதவி நீங்கள் கண்டிப்பாக செய்யணும்ப்பா. இந்த உதவி செய்யுங்க. அதிகாரிங்களை கூப்பிட்டு கண்டிங்க. அதிகாரிங்களை கூப்பிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு விசாரணை பண்ணுங்க. அந்த அதிகாரிங்களை வச்சுருக்காதீங்க. அந்த அம்மா உணவகத்தில் உங்கள் ஆட்சிக்கு கட்டப்பர் கண்டிப்பாக வரும். இந்தமாரி அதிகாரிங்களை வச்சுருந்தாக்கா கண்டிப்பாக கட்டப்பர் வரும். எங்களை வேலையை விட்டு ஒருத்தராக என்னப்பா வயசானுங்க, என்னப்பா வயசானுங்க, யாருக்குப்பா வயசாகல? வந்துக்கிற எஸ்ஓக்கு வயசானூறுப்பா. என்னோட வயசானூறு எஸ்ஓ கழ வயசில் அவர் வேலை செய்யலையா? அவர் வேலை செய்யலை. 1 லட்சம் 2 லட்சம் சம்பளம் வாங்குறாரு. சும்மா அப்படி உள்ளே வராரு, போயிடுறாரு வெளியே. என்னம்மா என்ன வா, அப்படியாப்பா அணுங்க முறை பண்ணுறது? சாதாரண ஒரு தொழிலாளிங்கள ஒரு எந்த மதிப்போடு நடத்தணுமோ அந்த மதிப்போடு நடத்தணும்பா. இதெல்லாம் அணுகு முறை பண்ணுறதெல்லாம் ஒரு அதிகாரியை நீங்கள் வச்சுருக்காங்க. சரிங்கம்மா, கண்டிப்பாக இது சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் மீது காவல்துறையில் நீங்கள் புகார் கொடுத்துருவீங்க, அவங்களும் விசாரணை செய்வாங்க. இந்த காணொலியை தமிழக முதல்வர் மாண்புமிகு தளபதி அவர் கண்டிப்பாக பார்த்துட்டு நீங்கள் சொன்ன மாதிரியே அவர் உங்களை நேரில் சந்திக்க ஒரு வாய்ப்பு உதவும்னு சொல்லி நீங்கள் நேர்காணல் வந்ததுக்கு ரொம்ப நன்றி சொல்லி முடிச்சுக்கிறோம். வணக்கம். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய்.